வள்ளுவர் அழகாக சொல்லுவார், நாணாமை நாரின்மை யாதொன்று பேணாமை பேதை தொழில் அப்படின்னு சொல்லுவார். அப்படி பேதைகளாக நம்ம மாறி இருக்கிறோம். இது மருதநலத்தில் நேரம் இல்லை, அதனால் நான் சுருக்கமாக அடுத்து போயிடுறேன். இப்போ ஏன்னா அடுத்த செய்தி சொல்லணும். அடுத்ததாக நெய்தல். இது மருதம். நெய்தலில் வந்து பார்த்தீங்கன்னா, நெய்தலில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழில்நுட்பம் என்ன அப்படின்னா ரைஸ் ஃபிஷ் கல்ச்சர். அதாவது மீனும் நெல்லும் சேர்ந்து செய்கின்ற ஒரு முறை. அதுக்கு பேர் பழனம்னு பேர். அழகாக பேர் வச்சிருக்காங்க நம்ம பழனம் அப்படின்னு பேர். பழன வாழை, பழன இதில் கிடைச்ச வாழை மீனுக்கு பழன வாழை. வாழை மீனே பேர் இல்லை, பட்ட மாதிரி இருக்கும், நீளமாக இருக்கக்கூடிய வாழை மீன். வாழை மீன் அது ஆண்டாள் திருப்பாவையில் அழகாக சொல்லுவாங்க, ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகழ. கயல்னா மீன், சென்னலுக்குள்ள உகழ் தான். அதாவது கயல் மீன், கயல்னால மீன் ஒரு பொருள். ஆமாம், கயல் வெளின்னு சொல்கிறோமே ஐயா சொன்ன போல், மீனை போல் மீனாட்சின்னு சொல்கிறோம்ல, அவன் சமஸ்கிருதத்தில் ஆட்சி அப்படின்னு கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் வேறு. மீனாட்சி என்பது மீனை கொடியாக கொண்ட பாண்டியன் ஆட்சி செய்த ஊர், அதனால தான் மீனாட்சி, அந்த பேர் வேறு. கயல்வெளியில் இப்படி மாற்றிக்கிட்டாங்க. அது இருக்கட்டும், அதுக்குள்ளே போகணும், அது மொழி ஆராய்ச்சிக்குள்ளே போயிடும், வேண்டாம். இப்போ நான் எதை சொல்ல வரேன்னா, இந்த பழன அப்படிங்கிற தொழில்நுட்பம், பழனம் என்கிற தொழில்நுட்பம் பல இடங்கள் இன்னும் இருக்குது. இந்தோனேஷியாவில், கம்போடியாவில், இன்னும் சில பேர் கேரளாவில் கூட அந்த பேக் வாட்டர் சொல்லக்கூடிய உப்பு தண்ணீரும் நல்ல தண்ணீரும் சேரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இப்போ நம்மகிட்ட இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நம்முடைய ஆறுகள் எல்லாம் மாசடைஞ்சிச்சு. இன்னும் சொல்லப்போனால் தூத்துக்குடி எதுக்கு புகழ்பெற்றது தெரியாது நிறைய பேருக்கு. முத்து குளித்ததொரு தென்கடலிலே, யார் பண்ணா? பாரதி பண்ணார். முத்து குளித்ததொரு தென்கடலிலே. அது குளித்த பழங்கதையாக போச்சு. ஏன் முத்து இல்லைங்க? ஏன் இல்லை? சிப்பி வாழ முடியாது, ஏன்னா அவ்வளவு மாசுபாடு. அதாவது தமிழ் உலகத்தில் அல்லது இந்தியாவில் கழித்து கட்டப்பட்ட எல்லா தொழிற்சாலைகளும் அங்கே தான் கிடக்கு. பார்த்துருப்பீங்க ஸ்டெர்லைட்டை. இப்படி ஏகப்பட்ட கழிவுகள் அங்கே. கடலூரை சொல்ல வேண்டாம், உங்கள் மாவட்டத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். கடலூர் அந்த சிப்காட்டுக்குள்ளே போய் நான் என்ன ஒரு தடவை நான் ஆய்வு பண்ணும்போது ஆந்தி அப்படியே வருது நிற்கிற இடத்துல. நீங்கள் போய் பாருங்கள், குழாயில் தண்ணி அடித்தா வண்ணத்தில் வருது தண்ணீர். ஒரு பாத்திரத்தை எடுத்து, இந்த எவர் சில்வர் பாத்திரம், அதை எடுத்து அப்படியே காட்டுறாங்க மக்கள். கொஞ்ச நேரத்தில் கருப்பாக மாறிடுது. நான் போய் சொல்கிறேன், நேராக பார்த்து சொல்கிறேன். நீங்கள் இப்போ கூட பாருங்கள், கடலூர் மாவட்டத்தில் அந்த சிப்காட்டுக்குள்ளே அவ்வளோ கூட, அதில் மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு நமக்கு தெரியல, அவ்வளோ மாசுபட்டுருக்கு. அப்போ ஒரு நீண்ட நெடிய இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறை என்பது முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு இன்றைக்கி வேற ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். இப்போ முட்டு சந்தில் வந்து நிற்கிறோம். அப்போ எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறது நமக்கு? அதான் மிகப்பெரிய கேள்வி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, படித்து விட்டு வேலையில் இந்தியாவில் மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு இன்றைக்கி தேர்தல் ஆய்வுகள் செய்யக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேலை வாய்ப்பு தான் பிரதான சிக்கல் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. யோகேந்திர யாதவ் போன்ற அடிப்படையான மக்களை நேசிக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பாகிஸ்தான் எப்படி சண்டை போடுறது பேசிக்கிறோம், அது வேறு. ஆனால் அடிப்படையில் என்ன அப்படின்னா, இங்கே வேலையின்மை அதிகரிச்சிருக்கு. எவ்வளவு? 11 விழுக்காடுக்கு மேலே போயிருக்குங்கிறாங்க. அப்படின்னா இன்னும் படிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. படித்து விட்டு வெளியே வரவர்களுக்கு வேலை இல்லை. அப்போ வேலை இல்லை அப்படின்னா நம்ம கடன் கொடுத்துடலாம், முத்ரா கடன் கொடுத்து சரி பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன தொழில் செய்கிறது? இன்றைக்கி நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு பன்னாட்டு நிறுவனம் உள்ள வர்றான். அந்த பன்னாட்டு நிறுவனம் வந்து முழுக்க தன்னுடைய உற்பத்தி முறையை ஆட்டோமேஷன் பண்ணுறான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. எப்படின்னா 100 தொழிலாளர்கள் வேலை செஞ்ச இடத்துல 2 பேர் நான் போதுங்கிறான். அப்போ தொழிற்சாலைகள் பெருகினாலும் வேலை வாய்ப்பு பெருகாது. இப்போ அடிப்படை நோக்கம் என்ன? ஜெயசிகுமார் அப்போ தான் அங்கே தெளிவாக நமக்கு விளக்குறாரு. ஒரு நாட்டில் எது அதிகமாக இருக்குது அதை வைத்து நீ திட்டமிடு அப்படின்னு சொல்கிறார். இந்தியா போன்ற நாடுகளில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. அப்போ எதை அதிகப்படுத்தணும்? லேபர் ஃபோர்ஸ் அதிகப்படுத்தணும். அதாவது முதலீடை குறைச்சி